ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லக்ஸரியான 2 BHK பற்றி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் அளவுகள் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்துடும். ஜஸ்ட்டு இம்பார்ட்டண்டான திங்ஸ் மட்டும் இந்த ஃப்ளோரில் நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ போர்ட்டிகோ 20க்கு 16 அப்படிங்கிறது 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு லிவிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் டோர் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடே மொத்தமாக தெரியாமல் ஒரு லிவிங் மட்டும் தெரியும் வெளியே இருந்து பார்க்கும்போது. அது நமக்கு ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பெட்ரூம், ஒன்று நான் லிவிங்கிலேருந்து போகிற மாதிரி கொடுத்துருப்பேன். இன்னொன்று நமக்கு கன்வீனியண்ட்டாக கொஞ்சம் கெஸ்டெல்லாம் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் உள்ள தள்ளி நான் கொடுத்துருக்கேன். இதோட அளவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அப்படிங்கிற பெட்ரூம் எல்லாமே ரொம்ப பெரிய பெட்ரூம். உள்ளே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். லிவிங் தாண்டின உடனேவே இருக்கிற போர்ஷனை நான் 2 ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். ஒன்று யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணது யூட்டிலிட்டி ஏரியா. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வாஷிங் மிஷின் செட் பண்ணியிருப்பேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு டாய்லெட், அது காமன் டாய்லெட்டை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மெயினான போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் மேலே அந்த படிக்கட்டுக்கிட்டேருந்து உள்ளே போகிற அந்த கார்டன் ஏரியா தான். அங்கே கிளாஸ் செட் பண்ணி மேலே ஓப்பன் கொடுத்து அது ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் செட் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். லிவிங் தாண்டி இருக்கிற ஒரு போர்ஷனில் நான் வெளியே போகிற மாதிரி ஒரு பர்சனல் லிவிங்லேருந்து ஒரு வழியும் கொடுத்துருப்பேன். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது கிச்சன் தான். கிச்சன் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸும் இருக்கும், கிச்சன் இருக்கும், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். அங்கே நம்ம டைனிங் கூட போட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு லக்ஸரி லுக் இருக்கும் உங்களுக்கு இந்த வீட்டில் பார்க்கும்போது. நம்ம அந்த கிச்சன்லேயே உட்காந்துருப்போம், படியில் ஏறுறதாகட்டும், அங்கே ஒரு டைனிங் போட்டிருக்கிறது, கார்டனை பார்த்துட்டு, இல்லை அங்கே ஸ்விம்மிங் பூல்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் மெயினாக உங்களுக்கு டோட்டல் ஏரியா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 40க்கு 65 அப்படிங்கிறது இதனுடைய அளவு. மொத்தமாக 2600 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஸ்கொயர் ஃபீட் நம்ம எத்தனை ரூபாய்க்குங்க கட்டலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்னத்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு டோட்டல் எஸ்டிமேஷன் 52 லட்சமாக இருக்கலாம். இல்லை இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணி லைட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா 62 இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.